தமிழகம் மற்றும் புதுவையில் வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமையன்று துவங்கியுள்ளது. லோக்சபா தேர்தல் 543 தொகுதிகளில் 9 கட்டமாக நடக்க உள்ளது. ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் கட்ட ஓட்டுப்பதிவு துவங்கி 9வது கட்டமாக மே 17ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6வது கட்டமாக லோக்சபா தேர்தல் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை அன்று துவங்கியது. ஏப்ரல் 5ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்யும் வேட்பாளர்கள் நேரில் வர முடியவில்லை என்றால் நீதிபதி அல்லது நோட்டரி பப்ளிக் முன்னிலையில் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு அதனை முகவர் மூலம் தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை காலை 11 மணியிலிருந்து 3 மணி வரை தாக்கல் செய்யலாம். மனு மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடக்கிறது. மனுக்களை வாபஸ் பெற 9ஆம் தேதி கடைசி நாள். சனிக்கிழமை அன்று முதல் நாளில் பிரதான கட்சி வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்யவில்லை. அதிமுக வேட்பாளர் ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. 2 நாள் விடுமுறைக்கு பின்னர் வேட்புமனு தாக்கல் சூடு பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.